இன்றைய பஞ்சாங்கம் நவம்பர் 25, 2025, 25/11/2025, தமிழ் விஸ்வாவசு வருடம் கார்த்திகை மாதம் 9ஆம் நாள் செவ்வாய்க்கிழமை. உத்திராடம் நட்சத்திரம் இரவு 11:58 வரை, அதன் பிறகு திருவோணம் நட்சத்திரம். வளர்பிறை பஞ்சமி திதி இரவு 10:58 வரை, அதன் பிறகு சஷ்டி திதி. சித்த யோகம். மிதுன ராசிக்கு சந்திராஷ்டமம். இன்று நாக பஞ்சமி. இன்றைய நல்ல நேரம் என்னும் சுபகோரைகள் காலை 8 மணி முதல் 9 மணி வரை, மாலை 4 மணி முதல் 6 மணி வரை. இன்றைய ராகு காலம் பிற்பகல் 3 மணி முதல் மாலை 4:30 மணி வரை. இன்றைய யமகண்டம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை. இன்றைய குளிகை நேரம் நண்பகல் 12 மணி முதல் பிற்பகல் 1:30 மணி வரை. இன்றைய கிரக நிலவரம்: கடகத்தில் குரு, சிம்மத்தில் கேது, துலாமில் சுக்கிரன் புதன், விருச்சிகத்தில் சூரியன் செவ்வாய், மகரத்தில் சந்திரன், கும்பத்தில் ராகு, மீனத்தில் சனி. இன்றைய ராசி பலன்: மேஷ ராசி. தசமஸ்தானத்தில் வளர்பிறை சந்திரன் குருவின் பார்வையில் உங்களுடைய நீண்ட நாள் முயற்சிகளில் வெற்றிகள் கிடைக்கக்கூடிய ஒரு சிறப்பான நாள். வேலை சம்பந்தமாக நீங்கள் எந்த ஒரு முயற்சி எடுத்திருந்தாலும் உங்களுக்கு ஸ்திரத்தன்மை ஏற்படும். எந்த இடத்துல உங்களை வேலையை விட்டு தூக்கினாங்களோ, வேலையை விட்டு அனுப்பினாங்களோ, அதே இடத்துலேருந்து இன்னைக்கு உங்களுக்கு கால் வருவதற்கு அல்லது தொடர்பு கொள்வதற்கு வாய்ப்புகள் இருக்குது. தாயாருடன் ஏற்பட்ட மனஸ்தாபம் விலகும். தாயாருடன் நல்ல முன்னேற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய நீண்ட நாள் கனவுகள் பூர்த்தியாகக்கூடிய வாய்ப்பு ஏற்பட்டு உங்களுக்கு இருந்து வந்த கவலைகள் விலகக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். ஆரோக்கியத்தில் இருந்த தடுமாற்றங்கள் விலகும். உடல் ரீதியான சோர்வுகளிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் இன்று அனுகூல பலன்கள் ஏற்படும். ஆனால் குழந்தைங்க விஷயத்தில் உங்களுடைய குழந்தைகள் சற்று பிடிவாதத்துடன் செயல்படுவார்கள். அனாவசிய வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். உங்களுடைய இஷ்ட தெய்வ குலதெய்வ வழிபாடோ அல்லது உங்களுடைய முன்னோர்களில் வயதானவர்களை சந்திப்பதற்கோ வாய்ப்பு ஏற்பட்டு இதன் மூலமாக உங்களுக்கு மன நிறைவு ஏற்படக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். ஆரோக்கியத்தில் இருந்த தடுமாற்றங்கள் விலகும். உடல் ரீதியான சோர்வுகளிலிருந்து விலகி மனோபலம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்னைக்கு உங்களை ரீசார்ஜ் பண்ணக்கூடிய செய்திகள் சந்தோஷத்தை ஏற்படுத்தும். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலுவலக ரீதியாக உங்களுக்கு இருந்து வந்த எதிர்ப்புகள் விலகி நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய சந்தோஷகரமான நாள். சுக அதிகரிப்பு ஏற்படும். உங்களுடைய உடன்பிறப்புகளுடன் அனாவசிய பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது. இன்னைக்கு நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் குடும்பத்தில் தேவையில்லாத விமர்சனங்களை முன்வைப்பதற்கு வாய்ப்பை ஏற்படுத்தும். கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தந்தையுடன் கருத்து மோதல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அஃபிஷியலாக உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் இருக்குது. மேல் அதிகாரிகள் விஷயத்தில் கொஞ்சம் கண்டும் காணாமல் இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். அவங்க ரொம்ப பேசினாங்கன்னா அந்த இடத்த விட்டு நகர்ந்து போகிறதுக்கு பார்க்கணுமே தவிர அங்கே நின்று அவங்க கூட வாக்குவாதம் பண்ணுவதை தவிர்ப்பது நல்லது. எதிரிகளால் ஏற்பட்ட மன உளைச்சல்கள் விலகும். தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள். ரிஷப ராசி. பாக்கியஸ்தானம்னு சொல்லக்கூடிய 9ஆம் இடத்துல குருவின் பார்வையில் சந்திரன். இது சந்தோஷ அனுபவங்களை ஏற்படுத்துவது மட்டுமல்லாமல் தந்தை வழி உறவுகளால் உங்களுக்கு மரியாதை உயர்வு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். தந்தை வழி உறவுகளின் சந்தோஷமான அனுபவங்களுக்கு நீங்கள் காரணமாக இருப்பீர்கள். உங்களுடைய மதிப்பு மரியாதை உயரும். நீண்ட நாட்களாக உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அங்கீகாரம் இன்று தேடி வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கு இன்னைக்கு பதவி உயர்வு அல்லது மதிப்பு மரியாதை உயரும். அரசாங்க பதவியில் இருக்கிறவங்க உங்களுக்கு சாதகமாக செயல்படுவாங்க. ஒரு பெரிய மனிதர், அரசாங்கத்திலேயோ அரசியல்லையோ இருக்கக்கூடிய ஒரு பெரிய மனிதர் உங்களை பாராட்டி மகிழ்வார். கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சக பணியாளர்களின் ஒத்துழைப்பு லாபகரமான செய்திகளை கொண்டு வரக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். நீங்கள் இந்த ஷேர் மார்க்கெட், கமாடிட்டி ட்ரேடிங், இந்த மாதிரி ட்ரேடிங்கில் இருக்கிறவராக இருந்தால் இன்றைக்கி பெரிய லாபத்தை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் தந்தை மூலமாக உங்களுக்கு ஏற்பட்ட மன உளைச்சல்கள் விலகி தந்தையுடன் இணக்க சூழ்நிலை ஏற்படும். தந்தையுடைய பார்ட்னர்ஷிப்பில் நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறவராக இருந்தால் உங்களுக்கு வளர்ச்சி ஏற்படுகின்ற சிறப்பான நாள். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தந்தையை பற்றிய கவலைகள் விலகும். தந்தை மூலமாக உங்களுக்கு நற்செய்திகள் வரும். உங்களுடைய சக பணியாளர்கள் மேலதிகாரிகளின் ஒத்துழைப்பை கொண்டு உங்களுடைய நீண்ட நாள் கடன் பிரச்சனைகளுக்கு தீர்வு தரக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். அதே சமயம் நிலம் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு லாபத்தை கொடுக்கும். நில முதலீடுகளில் இருந்த தடைகள் விலகும். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வாழ்க்கை துணையுடன் ஏற்பட்ட கருத்து மோதல் விலகி நன்மைகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது.
இன்ஃபேக்ட் இளம் வயது ஆண் பெண்கள் கணவன் மனைவி உறவில் மனஸ்தாபம் இருந்ததுன்னா இன்னைக்கு அந்யோன்யம் பாராட்டுவதற்கு வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் காதல் வயதில் இருப்பவர்கள், அதாவது காதலிக்கக்கூடிய வயதில் இருக்கிறவங்க தங்களுடைய மனசில் இருக்கிற காதை வெளிப்படுத்துவார்கள். இதன் மூலமாக குடும்பத்திலையும் அதை வெளிப்படுத்தி சந்தோஷ அனுபவங்களை பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கு. மிதுன ராசி, இன்னைக்கு உங்களுக்கு சந்திராஷ்டம தினமாக இருந்தாலும் பண வருமானம் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். பணபலம் அதிகரிக்கும், வாக்கு சாதுரியத்தை ஏற்படுத்தி எதிரிகளையும் மதிமயக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். உங்களுக்கு பண வருமானத்திலிருந்து தடைகள் விலகும். அதே சமயம் உங்களுடைய வேலை செய்யக்கூடிய இடத்துல உங்களுக்கு மரியாதை உயர்வு ஏற்படுத்துகிற மாதிரி சில பேர் உங்கள் கூட இருக்கிறவங்க சாதகமாக செயல்படுவாங்க. திடீர் அதிர்ஷ்டத்தின் மூலமாக பண வருமானம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கடன் பிரச்சனைகள் சுமூகமாக தீர்வதற்குண்டான சூழ்நிலை ஏற்படும். தந்தை மூலமாகவோ அல்லது உங்களுடைய மூத்த சகோதரர்கள் மூலமாகவோ கடன் பிரச்சனைகளுக்கான தீர்வை தரக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற நல்ல நாள். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று எதிரிகள் தொல்லையிலிருந்து விடுபடுவீர்கள். எதிரிகளால் ஏற்பட்ட மன உளைச்சல் விலகும். ஆனால் அவங்கக்கிட்ட ஜாகிரதையாக பேசணும். தேவையில்லாமல் வார்த்தையை விட்டுட்டு உங்களுடைய வீக் பாயிண்ட்டை அவங்களுக்கு தெரியப்படுத்துகிற மாதிரி சூழ்நிலை இருக்குது, கவனமாக இருந்துக்கோங்க. திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தந்தை மூலமாக ஒரு நற்செய்தி வருவதற்குண்டான யோகம் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். உடன்பிறப்புகளின் வருமான அதிகரிப்பு சந்தோஷத்தை ஏற்படுத்தும். வியாபாரிகளுக்கு வருமானம் ஏற்படும். ஆனால் அரசியலில் இருக்கிறவங்களுக்கு உங்கள் கூட இருக்கிறவங்களால ஒரு சிறு தடுமாற்றம் ஏற்படுறதுக்கு, அதாவது அவங்க டாமினேட் பண்ணுவாங்க, அதில் உங்களுக்கு தடுமாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள். குடும்பத்தில் இருந்த பணப்பற்றாக்குறை விலகும். அதே சமயம் குடும்ப தேவைகளுக்கான முயற்சிகளில் நீங்கள் புதிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பீர்கள். இதனால் குடும்பத்தில் உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் பேசக்கூடிய வார்த்தைகள் உங்களுடைய தரத்தை குறைத்து கொள்வதற்கு நீங்களே ஏதுவாகி விடுவீர்கள். கவனமாக இருப்பது நல்லது. ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்துவது நல்லது. கடக ராசி, சப்தமஸ்தானத்தில் ராசிநாதன் இருந்து கொண்டு பாக்யாதிபதியான குருவின் பார்வையில் சந்திரன் இருக்கார். கஜகேசரி யோகம். திருமண வயதினருக்கு திருமண பேச்சுவார்த்தைகளில் முன்னேற்றம் ஏற்படும். உங்கள் வாழ்க்கைக்கு உண்டான அந்த சோல்மேட் இன்றைக்கி நீங்கள் சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது தந்தை மூலமாகவோ அல்லது நீங்களே செலக்ட் பண்ணி தந்தையிடம் பர்மிஷன் வாங்குவதற்கு வாய்ப்பு இருக்குது. குழந்தை பாக்கியத்திற்காக காத்து கொண்டிருப்பவர்களுக்கும் நற்செய்திகள் வரும். வியாபார ரீதியாக குறிப்பாக நிலம் சார்ந்த தொழில் செய்பவர்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் அரசாங்க அனுகூலம் ஏற்படும். தந்தை மூலமாகவும் உடன்பிறப்புகள் மூலமாகவும் ஏற்பட்ட குழப்பங்கள் நிவர்த்தியாகும். பூர்வீக சொத்து விஷயத்தில் இருந்த பங்காளி சண்டை உங்களின் இன்ட்ரூஷனால், உங்களுடைய இன்டர்வென்ஷனால் உங்கள் பேச்சுக்கு மரியாதை கொடுத்து அவர்கள் அடங்கி போவார்கள். அதனால் குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்களின் உதவியை கொண்டு, வாழ்க்கை துணையின் உதவியை கொண்டு உங்களுடைய வியாபாரத்துக்கோ தொழிலுக்கோ முதலீடுகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு ஏற்படும். இந்த முதலீடுகளால் உங்களுக்கு வசதி வாய்ப்புகள் பெருகுவதற்கு வாய்ப்பு இருக்கு. நிலம் சார்ந்த முதலீடுகளில் இருந்த தடைகள் விலகும். ஆனாலும் இன்னைக்கு தங்க நகைகள் ஆபரணங்கள் வாங்குவதற்கு வாய்ப்புகள் ஏற்பட்டு அது குடும்ப கௌரவத்தை, குறிப்பாக கணவன் மனைவி உறவில் இருந்த மனஸ்தாபத்தை போக்கி அந்யோன்யம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பிரிந்த தம்பதிகள் ஒன்று சேரக்கூடிய யோகமான நாள். ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று நில அபகரிப்பு காரணமாக இழந்த சொத்தை மீட்டெடுக்கும் வாய்ப்பு ஏற்படும். உங்களுடைய சுய முயற்சியில் சொத்து வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வண்டி வாகன அசையும் அசையா சொத்துக்களின் சேர்க்கை சந்தோஷத்தை ஏற்படுத்தும். தாயாரின் ஆரோக்கியத்திலும் நல்ல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய வழக்கு சார்ந்த விஷயங்கள், வேலை சார்ந்த வழக்குகள் அல்லது உங்களுடைய நிலம் சார்ந்த வழக்குகளில் உங்களுக்கு சாதகமான தீர்ப்புகள் வரும். உங்கள் கூட இருக்கிறவங்க ஒரு பெரிய மாற்றத்திற்கான வழியை ஏற்படுத்தி கொடுப்பார்கள். இது குடும்ப சந்தோஷத்தை மட்டுமல்லாமல் உங்கள் மீது இருக்கும் மரியாதையை உயர்த்துவதற்கும் வாய்ப்பை ஏற்படுத்துகின்ற சிறப்பான நாள். சிம்ம ராசி, சுக அதிகரிப்பு ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். உடல் ரீதியான சோர்வுகளிலிருந்து விடுதலை கிடைப்பீர்கள். அதே சமயம் உங்களுடைய வீடு மனை சார்ந்த விஷயங்களில் முக்கிய முடிவுகள் எடுப்பதற்கும் வாய்ப்புகள் ஏற்படும். எதிரிகளால் ஏற்பட்ட மன உளைச்சலை களையும் சூழ்நிலை ஏற்பட்டு அதன் மூலமாக குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள்.
குடும்பத்தில் உறவுகளின் சந்திப்பு சந்தோஷத்தை கொடுக்கும். நீண்ட நாட்களாக நீங்கள் எங்கேயும் வெளியூருக்கு போகலை, பிரயாணம் பண்ணலை, எங்கேயாவது பயணம் மேற்கொள்ளலை அப்படின்னா இன்றைக்கி அதனால் உங்களுக்கு சந்தோஷ அதிகரிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கடன் சுமை குறையும் சூழ்நிலை ஏற்படும். கடன் அடைக்கிறதுக்கு உண்டான முயற்சி மட்டும் இல்லைங்க, புதுசாக சொத்து சேர்க்கை ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஆரோக்கியத்திலிருந்து தடுமாற்றங்கள் விலகும். உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும், நம்ம உடம்பா எப்படி இருக்குது அப்படின்ட்டு. அந்த அளவுக்கு ஒரு முன்னேற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலுவலக ரீதியாக புதிய மாற்றங்கள் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். எதிரிகளே உங்களுக்கு பக்கபலமாக செயல்படுவார்கள். அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கு வெற்றிகள் கிடைக்கும். அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கு புதிய பொறுப்புகள் கூடுகின்ற யோகம் ஏற்படுகின்ற நல்ல நாள். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அரசாங்க ரீதியாக உங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் கவர்மெண்ட் எக்ஸாம் ஏதாவது ட்ரை பண்ணுறீங்க, இல்லை கவர்மெண்ட்டில் ஏதாவது வேலைக்கு ட்ரை பண்ணுறீங்கன்னா அது இன்றைக்கி கிடைக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலைகள் சாதகமாக இருக்கும். வெளியூர் பிரயாணங்கள் கூட உங்களுக்கு ஆதாயத்தை ஏற்படுத்தும். கன்னி ராசி, இன்று படிக்கின்ற குழந்தைகளுக்கு தங்களுடைய திறமையின் காரணமாக மதிப்பு மரியாதை உயர்ந்து சந்தோஷ அதிகரிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய நீண்ட நாள் கனவுகள் பூர்த்தியாகும். உங்களுடைய வேலை சம்பந்தமாக மட்டுமல்லாமல் குடும்பத்தில் இருக்கக்கூடிய சிக்கல்களுக்கும் தீர்வு காண்பீர்கள். இது உங்களுடைய தனிப்பட்ட முயற்சியாக இருக்காது, குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரியவங்களுடைய உழைப்பாகவும் இருக்கும். அதனால் உங்களுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாது. அதே சமயம் உறவுகளிடம் இருந்த தவறான எண்ண ஓட்டங்கள் உங்களுக்கு சாதகமாக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பிரிந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் தீர்வதற்காக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனுகூலத்தை ஏற்படுத்தும். வியாபாரிகளுக்கு தன வரவும் மூத்த சகோதரர்கள் மூலமாக வருமானமும் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய சொத்து சம்பந்தமான விஷயங்களில் நீங்கள் எடுத்த முயற்சிகள் அனுகூலத்தை ஏற்படுத்தும். வழக்காடு மன்றத்தில் வழக்கு நடந்துட்டு இருக்குன்னா அந்த வழக்கில் உங்களுக்கு சாதகமான தீர்ப்புகள் வரும். உங்களுக்கு லாபம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள். உங்களுடைய கௌரவத்தை நீங்கள் விட்டு கொடுக்க மாட்டீங்க. உங்களுடைய திறமையின் காரணமாக, உங்களுடைய படிப்பு சார்ந்த விஷயங்களின் காரணமாக குடும்ப கௌரவத்தை உயர்த்தி காட்டுவீர்கள். இது குடும்பத்தில் உங்களுக்கு மரியாதை உயர்வை ஏற்படுத்தும். வருமானத்தில் இருந்த தடைகள் விலகக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குழப்பங்கள் நிவர்த்தியாகக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற நல்ல நாள். உடன்பிறப்புகளால் அல்லது பங்காளிகளால் ஏற்பட்ட மன உளைச்சல்கள் விலகும். உங்களை பற்றி தப்பாக பேசினவங்களே உங்களை பெருமையாக பேசி உங்களுக்கு மரியாதை உயர்வை ஏற்படுத்துவார்கள். அதே சமயம் உங்களுடைய வேலை சம்பந்தமாக உங்களுக்கு இருந்து வந்த தடுமாற்றங்கள் இடமாற்றங்கள்லாம் சாதகமாக மாறுவதற்கு வாய்ப்பு இருக்குது. உத்தியோக ரீதியாக பதவி உயர்வு கிடைப்பதற்கு உண்டான யோகம் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். படிக்கின்ற குழந்தைகள் தங்களுடைய மேல் படிப்பிற்காக எடுத்த முயற்சியில் பெரிய சாதனை செய்வதற்கு வாய்ப்பு இருக்குது. துலாம் ராசி, அலுவலக ரீதியாக உங்களுக்கு மரியாதை உயர்வு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். போகிற இடத்துல எல்லாம் மரியாதை கிடைக்கிற மாதிரி இன்றைக்கி ஒரு நல்ல மாற்றம் இருக்குது. பேசக்கூடிய வார்த்தைகள் உங்களுக்கு மரியாதையை பெற்றுத்தரும். எதிரிகள் கூட உங்களிடம் சரணடையக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். நிலம் சார்ந்த விஷயங்கள், உடன்பிறப்புகள் சார்ந்த விஷயங்களில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தி ஆகிறதுனால தெளிவான சிந்தனை ஏற்படும். ஆனால் நீங்கள் குதர்க்கமாக யாருடையும் பேசக்கூடாது. சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அலுவல் ரீதியாக உங்களுக்கு ஒரு புதிய மாற்றம் ஏற்படும். புதிய பொறுப்புகள் கூடுவதற்கு வாய்ப்பு இருக்குது. ஆரோக்கியத்திலிருந்து தடுமாற்றங்கள் விலகும். உடம்புல ஏதாவது சின்ன சின்ன வியாதி இருந்தது, பெரிய வியாதி ஏதாவது இருந்ததுன்னா அதுக்கெல்லாம் தீர்வு கிடைக்கிறதுக்கு, அதில் நல்ல முன்னேற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வெளியூர் பிரயாணங்கள் உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தும். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடன்பிறப்புகளுடன் ஏற்பட்ட குழப்பங்கள் நிவர்த்தியாகும். தாயாருடன் மனஸ்தாபம் ஏற்பட்டிருந்ததுன்னா அந்த தாயாரின் செயல்பாடுகளில் முன்னேற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய தாயார் இது நாள் வரைக்கும் உங்களுக்கு எதிராக செயல்பட்டு இருந்தாங்கன்னா இன்றைக்கி உங்களுக்கு சாதகமாக செயல்படுவாங்க. உங்களுடைய வீடு மனை இடமாற்றம் போன்ற விஷயங்களில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். உத்தியோக ரீதியாக இடமாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குடும்பத்தில் இருந்த பணப்பற்றாக்குறை குறைவதற்குண்டான முயற்சிகள் வெற்றியை தரும். ஹீட்டட் ஆர்குமெண்ட்ஸ் இருந்தாலும் அது உங்களுக்கு பாதிப்பை கொடுக்காது. அதே சமயம் அலுவலக ரீதியாக உங்களுக்கு புதிய பொறுப்புகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கு உங்களுடைய வார்த்தைக்கு மரியாதை உயர்வு ஏற்படும். உங்களுடைய எதிரிகளால் ஏற்பட்ட குழப்பங்கள் நிவர்த்தியாகி உங்களுக்கு நிம்மதி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கடன் பிரச்சனைகள் சுமூகமான தீர்வை சந்திக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். விருச்சிக ராசி,
இன்று உங்களுக்கு பண பலம் அதிகரிக்கிறதுக்குண்டான யோகம் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். பண வருமானம் ஏற்படும், சொத்து சேர்க்கை ஏற்படும். உங்களை தப்பாக பேசினவங்கள்லாம் உங்களை மரியாதையாக பேசுவாங்க. வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு இருந்து வந்த அவமரியாதை விலகும். உங்களுக்கு வேலை மாற்றம் ஏற்பட்டுறதுன்னா நீங்கள் எதிர்பார்த்தீங்கன்னா அந்த மாற்றம் ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதாவது உங்கள் வாழ்க்கையில் இதுவரைக்கும் காணாத சந்தோஷத்தை பெறக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தந்தை மூலமாக அல்லது உங்களுடைய முன்ஜென்ம புண்ணியத்தின் காரணமாக மன நிறைவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தொட்ட காரியத்தில் வெற்றி அடைவீர்கள். வழக்காக இருந்தாலும் சரி, உங்களுடைய அலுவலக ரீதியான முயற்சியாக இருந்தாலும் சரி, உங்களுடைய வார்த்தைக்கு உயர்வு ஏற்படும். உங்களுடைய வார்த்தையை கண்டு எதிரிகள் அஞ்சுவார்கள். அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வேலை சம்பந்தமாக நீங்கள் எடுத்த முயற்சிகள் வெற்றியை தரும். இடமாறுதலுக்கான மாற்றங்கள் சந்தோஷத்தை ஏற்படுத்தும். பண வருமானத்தில் இருந்த தடைகளும் விலகி சந்தோஷ அதிகரிப்பு ஏற்படும். குடும்பத்தில் உங்களுடைய குழந்தைகளால் ஆதாயமும் வியாபாரத்தின் மூலமாக ஆதாயமும் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குதர்க்க எண்ணங்களை தவிர்த்து செயல்பட்டால் நன்மைகள் ஏற்படும். கூட இருக்கிறவங்க கிட்ட குதர்க்கமாக பேசுறது, நக்கல் பேசுறது, நையாண்டி பேசுறதெல்லாம் தவிர்க்கணும். மற்றபடி இன்றைக்கி எடுத்த காரியத்தில் அனைத்து விதத்திலும் நன்மைகள் ஏற்படும். இன்றைக்கி உங்களுக்கு அனாவசியமான மன உளைச்சல் ஏற்படுற மாதிரி சில விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் பொறுமையாக இருங்க. உங்களுடைய பண விவகாரங்களில் இருந்து வந்த தடுமாற்றங்கள் விலகும். குடும்பத்தில் கணவன் மனைவி உறவிலையும் ஒரு புதிய மாற்றத்தை உருவாக்கி அதன் மூலமாக குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். தனுசு ராசி. இன்னைக்கு உங்களுடைய வார்த்தைகளால் எதிரிகளையும் வெல்லக்கூடிய ஆற்றல் மட்டும் இல்லைங்க, உங்கள் குடும்பத்தில் முக்கிய நிகழ்வு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பணபலம் அதிகரிக்கும். தன குடும்ப வாக்குஸ்தம் பலம் பெற்றுள்ள காரணத்தினால வருமான அதிகரிப்பு ஏற்படும். சொத்து சேர்க்கை ஏற்படும். அப்படி நீங்கள் ஏதாவது சொத்தை, அதாவது உங்களுடைய பழைய சொத்தை விற்றுருந்தீங்கன்னா அதன் மூலமாக பண வருமானம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வெளிநாட்டு தொடர்பான விஷயங்களில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். அரசாங்க உதவிகள் மூலமாக வெளிநாட்டு சம்பந்தமான விஷயங்களில் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கடன் பிரச்சனைகளையும் சமாளிக்கக்கூடிய ஆற்றல் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று கவலைகள் விலகி சந்தோஷம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இந்த கவலை எதுலேருந்தெல்லாம் விலகும்னா உங்களுடைய ஆரோக்கிய விஷயத்தில் கவலை விலகும். சொத்து சம்பந்தமான விஷயங்களில் கவலைகள் விலகும். ஆனால் குழந்தைகளுக்காக செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் உங்களுடைய தந்தையை நினைத்து மனம் சஞ்சலப்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது இன்றைக்கி. அதாவது குடும்பத்தில் எல்லா நல்ல விஷயம் நடக்கும்போது அவர் இல்லையே, அவர் எனக்கு சப்போர்ட் பண்ணாரே அப்படிங்கிற ஏதாவது ஒரு விஷயத்தை நினச்சி சஞ்சலப்படுவீங்க. அதனால் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படாது. பட் இருந்தாலும் கெடுதலும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பில்லை. இன்று உங்களுக்கு திடீர் தன வருமானம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அலுவலக ரீதியாக உங்களுடைய பேச்சை கொண்டு, பேச்சு சாதுரியத்தை கொண்டு இடமாறுதலுக்கான முயற்சிகள் வெற்றியை தரும். வெளியூர் பிரயாணங்கள் மூலமாகவும் உங்களுக்கு ஆதாயம் ஏற்படுகின்ற வாய்ப்பு இருக்குது. பணபலம் அதிகரிக்கும். குடும்ப விஷயத்தில் நீங்கள் சொல்லும் சொல்லுக்கு மரியாதை உயர்வு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு சந்தோஷ அதிகரிப்பு ஏற்படும். அதாவது அரசாங்கத்துக்கிட்டே இருந்தோ இல்லை உங்கள் ஆஃபீஸில் மேல் அதிகாரிகள்கிட்டேருந்தோ வரவேண்டிய பழைய பாக்கிகள் வசூலாகிறது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இன்க்ரிமெண்ட் சம்பந்தமாகவும் ஒரு நல்ல மாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வேலை மாற்றத்திற்காக காத்து கொண்டிருப்பவர்களுக்கும் இன்று நற்செய்திகள் வரும். அதே சமயம் உங்களுக்கு வெளியூர் பிரயாணங்கள் மூலமாக அல்லது வெளிநாட்டு பிரயாணங்கள் மூலமாக உங்களுடைய குடும்பத்தில் பிரிந்து சென்ற நபர்களை சந்திக்கும் வாய்ப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மகர ராசி. ராசியில் சந்திரன், 7ஆம் இடத்துல குரு, கஜகேசரி யோகம் உங்களுக்கு வெற்றியை தரும். எப்பேற்பட்ட சிக்கலான விஷயத்தையும் சமாளிக்கக்கூடிய ஆற்றல் ஏற்படும். எப்பேற்பட்ட சிக்கலான விஷயத்தையும் நீங்கள் எடுத்த முயற்சியால் வெற்றி அடைவீங்க. குழந்தைகள் விஷயத்தில் நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் வெற்றியை தரும். உங்களுடைய குழந்தைகள், குறிப்பாக உங்களுடைய பெண் குழந்தைகள் ஏதாவது தவறு பண்ணியிருந்தாங்க வாழ்க்கையில் அப்படின்னா அந்த தவறை திருத்தி அமைத்து கொள்வதற்கும் திருத்தி அவர்களுடைய வாழ்க்கையை நேர்படுத்துவதற்கு உண்டான முயற்சி உங்களுக்கு பக்கபலமாக வாழ்க்கை துணையின் செயல்பாடுகள் இருந்து அதில் வெற்றியும் காண்பதற்குண்டான யோகத்தை ஏற்படுத்துகின்ற சிறப்பான நாள். இழந்த மரியாதையை மீட்டெடுக்கும் நாள். வியாபாரிகளுக்கு வருமான அதிகரிப்பு ஏற்படுகின்ற நாள். திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய வாழ்க்கை துணையுடன் அந்யோன்யம் பாராட்டி சந்தோஷ அதிகரிப்பு ஏற்படும். அதாவது உங்கள் வாழ்க்கை துணையின் உறவுகளின் சந்திப்பு சந்தோஷத்தை ஏற்படுத்தும். குலதெய்வ வழிபாடு செஞ்சு அதன் மூலமாகவும் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வியாபாரிகளுக்கு இன்று வருமானத்தில் ஒரு சிறு தடை ஏற்பட்டு பின் சரியாகும். அதே சமயம்
வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்கு வழக்குகளில் வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மதிப்பு மரியாதை உயரக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். அரசாங்க ரீதியாக பதவிகள் கிடைப்பதற்கு வாய்ப்பிருக்கு. அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கு இன்று பொறுப்புகள் கூடுகின்ற யோகமான நாள். கும்பராசி, விரயஸ்தானத்தில் சந்திரன் குருவின் பார்வையில் கஜகேசரி யோகம். இன்று உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்குவீர்கள். கடன் பிரச்சனையிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்பு இருக்கு. உங்கள் எதிரிகள் உங்களை எப்படியாவது வீழ்த்தணும்னு நினச்சிட்டு இருக்கிற எதிரிகளே உங்களை நட்பு பாராட்டி உங்களுக்கு உதவிகரமாக செயல்படுவார்கள். இதன் மூலமாக உங்களுக்கு மன நிறைவு ஏற்படும், வருமான அதிகரிப்பு ஏற்படும். கடல் கடந்த தொடர்புகள் அல்லது செலவுகளால் உங்களுக்கு ஏற்பட்ட சங்கடங்கள் விலகி கடல் கடந்த தொடர்புகளாலோ அல்லது செலவுகளாலோ வருமான அதிகரிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உத்தியோக ரீதியாக உங்களுக்கு மாற்றங்கள் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். வேலை சம்பந்தமாக உங்களுக்கு இடமாற்றம் ஏற்படும் அல்லது பதவி உயர்வுக்கான முயற்சிகளில் இருந்த தடைகள் விலகும். மேலதிகாரிகளின் குதர்க்க பேச்சுக்கள் கூட உங்களுக்கு ஆதாயத்தை ஏற்படுத்தும். மேலதிகாரிகள் உங்களை வேலையில் இருந்து தள்ளி விடணும், வெளியில் துரத்தணும்னு நினைப்பாங்க. ஆனால் மேலதிகாரிகள் உங்களுடைய மேனேஜ்மெண்ட் உங்களை வேலையை விட்டு தூக்காது. ஆனால் அதே சமயம் உங்களுடைய மேலதிகாரிகளின் கண்ணிலிருந்து உங்களை காப்பாற்றுவதற்குண்டான முயற்சியில் ஈடுபடுவார்கள். இது உங்களுக்கு இடமாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு மன நிறைவும் சந்தோஷமும் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். செலவுகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இந்த செலவுகள் முதலீட்டுக்கான செலவுகளாக இருக்கும். முதலீடுகளை செய்வதன் மூலமாக உங்களுடைய எதிர்கால குடும்ப திட்டங்களை செயல்படுத்துவதற்கு உதவிகரமாக இருக்கக்கூடிய வகையில் இருக்குது. குடும்பம் சார்ந்த விஷயங்களில் சுப செலவுகள் ஏற்படுகின்ற நாள். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய வீடு மனை சார்ந்த விஷயங்களில் மாற்றங்களை செய்வீர்கள். சிலருக்கு வீட்டு அடமானம் வச்சு கடன் வாங்குவீங்க. சிலருக்கு வாங்கின கடனை அடமானத்தை மீட்டெடுப்பதற்கு முயற்சி எடுப்பீங்க. நண்பர்கள் விஷயத்தில் நீங்கள் எதிர்பார்த்த மாற்றங்கள் சந்தோஷத்தை ஏற்படுத்தும். நண்பர்களின் உதவியை கொண்டு உங்களுடைய அடமானத்துக்கு போன சொத்தை மீட்பதற்கும் அல்லது தாயாரின் ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த குழப்பங்களை நிவர்த்தி செய்வதற்கும் அவர்களின் உதவி சாதகமான பலன்களை ஏற்படுத்தும். உங்கள் ஆரோக்கியத்திலும் நல்ல முன்னேற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருந்தாலும் இன்று உடம்பில் ஒரு விதமான சோர்வு ஏற்படுறதுக்கு அதுக்கான மருத்துவ செலவுகள் ஏற்படுறதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது. மீன ராசி, லாபஸ்தானத்தில் குருவின் பார்வையில் உச்ச குருவின் பார்வையில் சந்திரன். இது உங்களுக்கு தன்னம்பிக்கை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. உங்களுடைய குழந்தைகள் விஷயத்தில் மூத்த சகோதரர்கள் விஷயத்தில் நீங்கள் எதிர்பாராத நற்செய்திகள் வருவதற்குண்டான யோகம் ஏற்படும். அதன் மூலமாக உங்களுக்கு கௌரவ உயர்வு ஏற்படும். வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்கு, அரசாங்க பதவியில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இன்றைக்கி பெரிய மாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பணம் சார்ந்த தொழில் செய்பவர்கள், அதாவது வட்டிக்கு பணம் கொடுத்து செயல்படுறவங்க, இல்லாட்டி இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு அட்வைஸ் பண்ணக்கூடிய நபர்கள், இந்த மாதிரி தங்க நகை அடமானம் வச்சு வியாபாரம் பண்ணுறவங்க, இவர்களுக்கெல்லாம் வருமான அதிகரிப்பு மட்டுமல்லாமல் புதிய சொத்து சேர்க்கை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குழந்தைகளால் மன நிம்மதி ஏற்படுகின்ற சிறப்பான நாள். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மதிப்பு மரியாதை உயரும். உங்களுடைய உடன்பிறப்புகளின் தேவைகளை பூர்த்தி செய்வதன் மூலமாகவோ அல்லது உடன்பிறப்புகளாலோ உங்களுக்கு உதவிகள் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. இதனால் உங்கள் குடும்பத்தில் ஒற்றுமைத்தன்மை அதிகரிக்கும். உங்களுடைய தந்தை வழி உறவுகளின் சாதகமான பலன்கள் உங்களுக்கு வெற்றிகளை பெறக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்கள் ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. மற்றபடி எந்த கெடுதலும் கிடையாது. குழந்தைகளால் உங்களுக்கு மன நிம்மதி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய நண்பர்கள் உங்களுக்கு எதிர்மறையாக செயல்படுவார்கள். ஆனால் உங்களுக்கு வரவுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பார்கள். பண வரவில் இருந்த தடைகள் விலகும். எதிரிகளிடமிருந்து வரவேண்டிய பழைய பாக்கிகள் வசூலாகும். இந்த வேதிக் ஆஸ்ட்ரோ சேனலை பிடித்திருப்பவர்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணினவங்க அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அதில் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணால் தான் உங்களுக்கு அனைத்து வீடியோக்களின் தரவுகளும் உங்களை வந்தடையும். அனைத்து ராசி நண்பர்களுக்கும் சங்கடங்கள் விலகி சந்தோஷம் அதிகரித்திட சர்வேஸ்வரன் துணை இருக்க வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.